ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழ்நாடு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்லேருந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா அப்ரெண்டிஸ் ஒர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த எந்த அப்ரெண்டிஸ் ஒர்க் வந்துட்டு எவ்வளோ டியூரேஷன் இருக்கும் அப்படின்னா 1 இயர் டியூரேஷன். 1 வருஷம் நீங்கள் அங்கே வந்து ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் அப்பயே மாதம் உங்களுக்கு 9,000 ரூபா வந்து அவங்க ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 31/12/2024 தான் லாஸ்ட் டேட்டு. எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அதுக்கான ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. இதுதான் அவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர். எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது அப்படின்னா மொத்தம் 760 போஸ்ட் இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். நான் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எந்த இயருக்குள்ளே நீங்கள் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 2020, 2021, 2022, 2023, 2024 கிராஜுவேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த பீரியடு அப்ரெண்டிஸ் பீரியட் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களோட ஸ்டைஃபண்ட் பர் மந்த்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 9,000 ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டியூரேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 இயர். என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 460 போஸ்ட் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 28 போஸ்ட் இருக்குது. ஆர்கிடெக்சருக்கு பார்த்தோம்னா 12 போஸ்ட் இருக்குது. மொத்தமாக 500 போஸ்ட் இருக்குது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில். டிப்ளமோ படித்தவங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது சிவில் இன்ஜினியரிங், ட்ரிபிள் ஆர்கிடெக்டில் அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிவிலுக்கு 150 போஸ்ட்டு, ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 5 போஸ்ட்டு, ஆர்கிடெக்சருக்கு 5 போஸ்ட்டு. ஸோ டோட்டலாக 160 போஸ்ட்டு. இங்கே டிப்ளமோ முடித்தவங்களுக்கு எவ்வளோ பர் மந்த் ஸ்டைஃபண்டுனா 8,000 ரூபா. அவங்களுக்கும் டியூரேஷன் 1 இயர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ எது வேணாலும் படிச்சிருக்கலாம். மொத்தமாக வந்துட்டு 100 வேக்கன்சி இருக்குது. பர் மந்த் 9,000 ரூபா ஸ்டைஃபண்டு. 1 இயர் வந்துட்டு நீங்கள் அங்கே ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னாவே போதும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி ஃபுல் டைமில் எல்லாத்துக்குமே ஃபுல் டைம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கிராஜுவேட்டுக்கு ஃபுல் டைம் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் நீங்கள் என்ன வேணாலும் முடிச்சிருக்கலாம். அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், ஓகேங்களா, பிபிஏ, பிபிஎம், பிசிஏ எந்த டிகிரி பேச்சுலர் டிகிரி ஆனாலும் முடிச்சிருக்கலாம். பட் ரெகுலர் ஃபுல் டைமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் த அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் பொறுத்த ஏஜ் வந்துட்டு இருக்கும், அதை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 இயர் 1 இயர் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, இல்லை ப்ரீவியஸாக அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை இப்போ வந்துட்டு அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க யாருமே எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அது வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும். எங்கே அப்படின்னா சென்னையில் நடக்கும் இது. ஓகேங்களா? இதை வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3ஆக பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி ஏ அப்படின்னா பழைய நேஷ்னல் வெப் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி என்ரோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ வெப் போர்ட்டலில் நீங்கள் ஆல்ரெடி என்ரோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். கேட்டகரி சி வந்துட்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ரோல்டு பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் என்ரோல்டு பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அதில் வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம்.
இதில் வந்துட்டு உங்களுடைய பிஏ பிடெக் டிகிரி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய சிஜிபிஏ மார்க் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நேட்ஸ் போர்ட்டலில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா அந்த கேண்டிடேட் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னா 25/11 தாங்க வந்தது. சாரி, நான் லேட்டாக போடுறேன், ஏன்னா எனக்கு இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 31/12. ஓகேங்களா? ஷார்ட் லிஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை எப்போ வந்துட்டு அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா 8ஆம் தேதி, நெக்ஸ்ட் மந்த் 8ஆம் தேதி வந்துட்டு அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. அது வந்துட்டு எந்த வெப்சைட்டில் அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிங்கனாவே போதும். அவங்க வந்துட்டு ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்துடலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு எங்கே நடக்கும் அப்படின்னா பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், சென்னையில் இருக்க பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் தான் நடக்கும். எந்த டேட்டில் நடக்கும் அப்படின்னா 21லேருந்து 24, அடுத்த மாதம் 21லேருந்து 24ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பிடிஎஃப். இல்லை, நான் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணாவே டேரெக்டாக நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.